வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ECView சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சில 5/12/2023 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் क्वेश्चंस 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி சீரிஸ் அந்த இதுல ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் டேர்ம் இன் தி பிலோ ஆல்பா நியூமரிக் சீரிஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆல்பா எண் எழுத்து தொடரின் அடுத்து வரும் உறுப்பை காண்க அப்படின்னு கொடுத்திருக்கு. Z1A, X2D, V6G, T21J, R88M, P445P அப்படின்னே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படிங்கறது தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி டேர்ம்ல நாம ABCD ஆர்டர் எழுதிக்கலாம். ஸோ A to Z வரைக்கும் நான் ஃபர்ஸ்டே எழுதிட்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் இந்த ஆல்பா நம்பர் வந்து எப்படி இதாயிருக்க அப்படிங்கிறது ஆல்பபெட் எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இசட்ல இருந்து எக்ஸ் வந்திருக்கு, எக்ஸ்ல இருந்து வி, இங்க இசட் அப்புறம் எக்ஸ் வி, அப்போ ஒன்னு விட்டு ஒன்னு வந்திருக்கு. அப்போ விக்கு அடுத்தது டி கொடுத்துருக்காங்க. அப்போ டிக்கு அடுத்தது ஆர், ஆருக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பி, பிக்கு அடுத்து அப்போ நம்மளுக்கு என்ன வரும், பிக்கு அடுத்து இங்க ஒரு நம்பர் அது வந்து ஓ இருக்கு, ஓ விட்டுட்டு அப்போ அடுத்தது என்ன வரும் என் வரும். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா 4 சாய்ஸ்ல இந்த ரெண்டையும் நாம ஒமிட் பண்ணிடலாம். அப்போ இந்த ரெண்டுல எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு இங்க இதுக்கு பின்னாடி செகண்ட் டிஜிட் விட்டுட்டு தேர்ட் பாருங்க, அதுவும் வந்து ஆல்பபெட்டிக்ஸா இருக்கு. அப்போ அது எந்த ஆர்டர்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஏக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க டி, ஏல இருந்து டி, டிக்கு அப்புறம் என்ன இருக்கு ஜி, அதுவும் 2 ஸ்கிப் ஆயிருக்கு. அப்போ இதுல இருந்து 2 ஸ்கிப் பண்ணோம்னா ஜே, ஜேக்கு அப்புறம் எம், எம்ல இருந்து இங்க 2 ஸ்கிப் பண்ணீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு எங்க வருது, இந்த எம்ல இருந்து நம்மளுக்கு இந்த பிங்கிற இடத்துக்கு வரும், அதுதான் பி. அப்போ உங்களுக்கு இந்த பி வந்துருச்சு. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன வரும், பியில இருந்து மறுபடியும் 2 தள்ளணும், இந்த பியில இருந்து 2 தள்ளணும் அப்படின்னா எஸ். இப்போ என்ல ஸ்டார்ட் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது லாஸ்ட் வந்து எஸ். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல இது ஒண்ணுதான் அப்படின்ட்டு இதுலயே நீங்க ஆன்சர் போட்டுடலாம். ஆனா இந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறதையும் பாத்திரலாம் பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1, அதுக்கு அடுத்தது 2, அதுக்கப்புறம் 6, 1 இருக்கு, அதுக்கு அடுத்தது 2 இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு 6 இருக்கு. இது பார்த்தா மல்டிபிளிகேஷன் இது மாதிரி, 6க்கு அப்புறம் பார்த்தா 21 இருக்கு. அப்போ இது மல்டிபிளிகேஷன்ல இல்ல. அப்போ இது எந்த ஆர்டர்ல இருக்குன்னு பாருங்க. 1 இந்த 1 கூட 1 போட்டுட்டு +1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 into 1 1 வரும், +1 போட்டோம்னா 2 வந்துடும். அப்போ இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணும், இந்த 2 கூட 1க்கு அடுத்த நம்பர் என்னது 2 பிளஸ் அடுத்து இங்க இந்த 1க்கு அடுத்த நம்பர் 2. இப்போ 2 into 2 4, 4 plus 2 என்ன ஆகும் 6 ஆகும். இந்த 6 நம்மளுக்கு வந்துச்சு. இந்த 2 எப்படி வந்திருக்கு 1 into 1 plus 1 போட்டா இந்த 2, அடுத்து 6. அப்ப 6 இருந்து 21 இதே மாதிரி போட்டா கிடைக்குதான்னு பாருங்க. 6 into 2 அடுத்த நம்பர் 3, அதுக்கு அடுத்தது இங்க 3 ஆட் பண்ணும். அப்ப 6 3s are 18, 18 plus 3 என்ன ஆகும் 21 வரும். அப்ப இதுவும் அதே மாதிரி தான். அப்ப இந்த நம்பர் உங்களுக்கு என்ன வரும் 21 into 4 plus 4 போடணும். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு 4ல வரும். இது பாருங்க 84 plus 4 88 வந்துடும். 88 into 5 plus 5 போடணும். 88 into 5 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 440 வரும். 440 plus 5 வந்து 445 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இப்போ அடுத்ததுக்கு வேணும். அப்போ 445 into இங்க என்ன பண்ணணும் 6ஆல மல்டிப்ளை பண்ணி அதே 6 ஆட் பண்ணணும். 6ஆல மல்டிப்ளை பண்ணா 30 பேலன்ஸ் 3, 24 அப்போ 24னா 27 பேலன்ஸ் 2 வரும். இங்க 24 26 ஆகும். பிளஸ் 6 போட்டீங்க அப்படின்னா 2676ன்னு இந்த நம்பர் நம்மளுக்கு வருது. நம்ம இப்ப எக்ஸாம்ல இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஆனா இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் ஆல்பா நியூமரிக் சீரிஸ் கொடுக்கறப்ப நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. J2Z K4X I7V, H16R M22P கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம், விடுபட்டவையை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுலயும் நான் A to Z ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜேக்கு அப்புறம் கே கொடுத்திருக்காங்க. இப்போ ஜேல இருந்து கே இப்படி போயிருக்கு. அடுத்து கேக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு ஐ வந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆல்பபெட்டிக்கை மட்டும் பார்க்கலாம். கேக்கு அப்புறம் ஐ வந்திருக்கு. அப்ப ஜேல இருந்து உங்களுக்கு ரைட்ல ஃபர்ஸ்ட் போயிருக்குது, அப்புறம் லெஃப்ட்ல வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க
கே ஐக்கு அப்புறம் மறுபடியும் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு டேஷ். இந்த டேஷ் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹெச் வந்திருக்கு. இப்போ ஜேலேருந்து இப்படி வர்றப்ப உங்களுக்கு இது வந்திருக்கு, ஹெச் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி போயிருக்கும், இங்கே இதெல்லாம் பார்க்குறப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிடலாம். அப்போ இதிலிருந்து மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரைட்டில் போகணும். ரைட்டில் போனால் நம்மளுக்கு எல்லுங்கிறது வருது. அப்போ இந்த டேஷில் ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் உங்களுக்கு எல் வரணும். அப்போ இந்த எல்ல 3 இருக்குது. அப்போ இதையும் டெலிட் பண்ணிடலாம். இந்த 3ல் எது வருது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இங்கே வந்து ஹெச் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அதே மாதிரி அடுத்த சீரீஸ் பாருங்க. இசட்டுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இசட்லேருந்து எக்ஸ், எக்ஸ்லேருந்து வி போயிருக்கு. விக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன போயிருக்கும், டி போயிருக்கும். அப்போ இதையும் ஒமிட் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு இந்த டேர்மில் டி வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா டீக்கு அப்புறம் பாருங்க ஆர் வந்திருக்கு, ஹெச்சுக்கு ஆறு, அதுக்கு அடுத்ததுக்கு பீன்னு வருது. அப்போ அதனால நம்ம இந்த இடத்துக்கு இங்க எல் இங்க டி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன, இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எல் எண்டிங் டீன்னு இருக்கு. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பர் வரும்னு பார்க்கணும். இங்க எப்படி இருக்கு 2, அதுக்கப்புறம் 4, 7 இருக்கு. 7க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும், அதுக்கப்புறம் இங்கே 16 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நாம் இது என்ன பண்ணலாம்னா இந்த 2லேருந்து நம்மளுக்கு 4 எப்படி கிடைக்கும், ஒன்னா 2-ஆ மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை 2-ஆ கூட்டினா கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் அதுக்கு அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா இங்கே 7 இருந்திருக்கு. அப்போ இங்கே எப்படி பண்ணியிருக்காங்க, 2ல் கூட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 2, அடுத்து 4 இருக்கு. அப்போ 2 + 2 போட்டோம்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும். அதே மாதிரி 4க்கு அடுத்து இங்கே 2க்கு அடுத்த நம்பர் என்னது 3. அப்போ 4 + 3 7 கிடைச்சிருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு இந்த டேஷில் நம்மளுக்கு என்ன நம்பர் வரும்னு பாருங்க. இந்த 7 + 4 அப்போ என்ன வரும் 11 வரும். அப்போ இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன இருந்திருக்கும், இந்த கேப்புக்கு 11 இருந்திருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது இது. ஏன்னா சீரீஸ் செக் பண்ணிக்கோங்க. இங்கே 11னா 11 + 5 போடுவோம் 16. இந்த 16 கிடைச்சிருச்சுங்களா. அப்போ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.